எனக்கு தெரியறது, நான் பார்க்குற வகையில் பார்க்கும்போது இப்போ பாரத பிரதமர்கிட்ட போயிருக்கு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய அரசாங்கம் இருக்கும்போதும் இந்த முடிவை தள்ளி போட்டு எடுத்திருக்காங்க. வாஜ்பாய் அவர்கள் இதை செஞ்சுருக்காங்க. அதனால் இப்போ உள்ள பிரதம மந்திரியும் அதை செய்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு இடையில இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே நம்ம அரசாங்கம் எப்படி நடக்குது, இது ஊர் அறிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் தெரியும். மாநகரில் உள்ளவங்களும் சொல்லுவாங்க, நல்ல டவுனில் உள்ளவங்களும் சொல்லுவாங்க, கிராம பகுதி வில்லேஜ் வரைக்கும் போயிருக்கு. இந்த திமுக அரசாங்கம் சரிவர செயல்படலை அப்படிங்கிறது இது யதார்த்த உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது. திமுககாரவங்க மறுக்கலாம், திமுக அமைச்சர்கள் மறுக்கலாம், முதலமைச்சர் மறுக்கலாம். ஆனால் பொதுமக்களும் சரி, எங்களை போல் உள்ளவங்களும் சரி, இதை நாங்கள் அவங்க நல்லா செய்கிறாங்கன்னு ஒத்துக்கவே மாட்டோம். ஏன்னா எதையும் சரியாக செய்யலை. இப்போதைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ 44வது மாதத்தில் இருக்காங்க. இப்போ மொத்தம் 60 மாதம், அதில் 44வது மாதத்தில் இந்த அரசாங்கம் போயிட்டுருக்கு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதுக்கும் பணம் கிடையாது, எதுவும் செய்ய முடியாது, இந்த மீதி காலத்தை ஓட்டி ஆகணும் அவங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இதை உடனே கூட்டணி கட்சிகள்லாம் கூப்பிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட ஒரு கூட்டத்தை போட்டு ஏதோ நாளைக்கே வந்துடுற மாதிரி, இதை உடனே தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சார யுக்தியாக திமுக செய்து அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் என்ன சொல்கிறேன், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க 2013 முக்கியம் உடல் நல்லா பார்த்துக்கணும். சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, உடல் நலனுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. இது அத்தியாவசிய தேவை. அதே போல் மின்சாரம், இது 3ஐயும் கொடுத்தாகணும் மக்களுக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ பார்த்தீங்கன்னாக்க மின்சாரம் விலைக்கு வாங்க போகிறாங்க. ஏன் விலைக்கு வாங்கணும், நம்மக்கிட்ட இருக்குல்ல, ஏன் இதில் நீங்கள் தயார் பண்ண முடியலையா உங்களுக்கு, எதுக்காக போய் விலைக்கு வாங்குறீங்க? அப்போ அதில் ஏதோ ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவேன். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு தேவைகள் அதிகரிக்குதுங்கிறது தெரியாதா உங்களுக்கு? உங்கள் அப்பா ஆட்சியில் இருந்தப்போ அமைச்சராக இருந்தவர் மின்சாரத்துறைக்கு ஆற்காடு வீராசாமி. அப்போ என்ன நடந்துச்சு, அதே தான் இப்போ உங்கள் ஆட்சியில் திரும்ப நடக்குது. அம்மா இருந்தப்போ மட்டும் வெளி மாநிலத்துக்கு நாங்கள் விற்பனை செஞ்சோம், அது ஏன் உங்களால் பண்ண முடியலை அப்படிங்கிறத எல்லாருமே யோசிக்கணும். இது ஒரு பக்கம். இப்போ உடல்நிலைன்னு பார்த்துங்க. இப்போ நமக்கு பொதுவாக எல்லா மாவட்டத்துலேயுமே மாவட்டத்தில் மாவட்ட மருத்துவமனைகளில் இப்போ காலேஜும் சேர்த்துட்டோம். அதனால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தாலுக்கா வகையில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர், அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம், இது இருக்குது. இதுக்கு 2013 அம்மா போட்ட டாக்டருங்க தான். இப்போ டாக்டருங்களே 43 மாதமாக இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 2500 டாக்டர் போட்டிருக்காங்க. டாக்டர் மட்டும் போட்டால் பத்தாது, ஏன்னா அங்கே செவிலியர் போட்டாகணும் கிராம பகுதியில். அது மட்டும் இல்லை, மருந்து ஆளுநர்னு ஒருத்தர் இருப்பார், மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த தெருக்களில் வீட்டுகளில் போய் பார்க்குறதுக்கு ஒரு செவிலியர் தனியாக இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, அந்த கிராம பகுதிகளில் போய் பார்க்கும்போது 2 வயசுக்குள்ளே உள்ள குழந்தை இருக்குதா, ஏழை எளியவர்கள் வீட்டில், அவங்க அட்ரஸ்ஸு, அந்த குழந்தைக்கு சத்து மாவு ஒழுங்காக வருதா, நம்ம சோஷியல் வெல்ஃபேர்லேருந்து கொடுப்போம்
அது ஒழுங்காக வருதா? இப்போ எங்கே பார்த்தாலும் போய் கேளுங்க, இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இல்லைன்னு சொல்லாங்க. கருவுற்ற பெண்கள் இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. அந்த கருவுற்ற பெண்களுக்கு வந்து சத்து உருண்டைன்னு கொடுப்போம். அது அவங்கள லிஸ்ட்டில் சேர்க்கணும். அந்த அம்மா வந்து கருவுற்றிருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த கிராம பகுதியில் எத்தனை பெண்கள் கருவுற்றிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு அங்கே போகும். ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகும். அவங்களுக்கு தடுப்பூசி போடணும், அவங்களுக்கு குழந்தை பிறந்தா தடுப்பூசி போடணும், அவங்களுக்கு அம்மா கொடுத்த 18,000 ரூபா பணம் கொடுக்கணும் 4 தவணையாக. இதெல்லாம் எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கலை. இதை தான் இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. சும்மா டிவியில் விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டு, அங்கங்கே கட்சி மீட்டிங்கை போட்டுக்கிட்டு, இந்த கூட்டணிகள் நிறையா இருக்கிறத வச்சுக்கிட்டு, சேரை போட்டுக்கிட்டு மீட்டிங்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு முதல்வர் சொல்லலாமா? இதை என்ன சொல்கிறாரு? மற்ற மாநிலங்கள்லாம் வந்து ஜனத்தொகை அதிகமாக போயிட்டு அதனால் வந்து எல்லாரும் அதிக குழந்தைய பெற்றுக்குங்கிறாரு. இது ஒரு முதலமைச்சர் சொல்கிற வார்த்தையா இது? நம்ம வந்து எல்லாத்துலேயும் முன்னணியில் இருக்கோம். இதுக்கெல்லாம் இது ஒரு காரணம். நீங்கள் பொறுப்பற்றத்தனமாக போய் பேசலாமா? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதை பார்த்தது. என்ன இது எந்த நோக்கில் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசை எதுக்கணும், ஏதாவது பண்ணணும், அதுக்காக இப்படி சொல்கிறீங்க. இதுக்கு நல்லா யோசித்து எந்த மாதிரி செய்யணும், இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்லணும். அந்த வேலையை விட்டுட்டு சண்டை போடுற நோக்கிலே இருந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செவிலியர் எங்கேயுமே போடல. இப்போ செவிலியர் போடாமல் என்ன பண்ணுறது? அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இதே மெடிக்கல் காலேஜில் உள்ள ஹாஸ்பிட்டலுங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா நர்ஸு கிடையாது. அங்கேயும் பயங்கர பற்றாக்குறை. இதில் முக்கியமாக ஒன்று நீங்கள் கவனிக்கணும். இப்போ வெளியில் ப்ரைவேட்டில் போய் ஒரு சாதாரண ஒரு ஏழை பெண்ணு போய் அங்கே போய் பிரசவத்துக்கு போச்சுன்னா 1,50,000 ரூபா பணம் இல்லாமல் அவங்க அந்த குழந்தைய பெற்றெடுக்க முடியாது. நீங்கள் எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டு பாருங்கள், இதை தான் சொல்லுவாங்க. இதுக்கு தான் நம்ம அரசாங்க ஹாஸ்பிட்டலில் டிஜிஓ, அதாவது மகப்பேறு செய்யறதுக்கு உரிய டாக்டர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதெல்லாம் பண்ணவே இல்லை. அதை வந்து இந்த அரசாங்கம் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாருடைய சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய சார்பாக என்னோட குரல் என்னைக்கு இருக்கும். இதையும் நான் இப்போ கேட்குறேன். மீதி இருக்கிற மாதத்துலனாலும் மேல்படுப்பு படித்த மருத்துவர்களை ஃபில்லப் பண்ணுங்கள், போடுங்க. சரியான முறையில் நர்ஸுங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத இந்த முதலமைச்சருக்கு கேட்டுக்கிறேன்.